ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட நேம் வந்து மை டியரஸ்ட் பாஸ். இந்த ட்ராமா வந்து ரொம்பவே வந்து காமெடி கலட்டாவாக இருக்க போது ரொம்பவே துருதுருன்னு இருக்கிற நம்மளோட ஹீரோயினுக்கும் ரொம்பவே ரூடாக சிடுமூஞ்சித்தனமாக இருக்கிற நம்மளோட ஹீரோக்கும் நடுவில் இருக்கிற காதல், மோதல், ஊடல் இது எல்லாமே கலந்தது தான் இந்த ஒரு ஸ்டோரி. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது வாங்க லேட் பண்ணாமல் மூவிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் வந்து லியா. அவள் வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவ வந்து வாடகை சரியா கொடுக்கல போல, அதனால வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எங்க ஸ்டே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் வந்து அவளோட ஆன்ட்டியோட வீடு வந்து இப்போ வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த வீடு கிடைக்குது, நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிடா. அந்த வீடு பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. அங்க இருக்கிற சோஃபால ஏறி இவ டான்ஸ் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது இந்த வீடு. அப்ப பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. அங்கே வந்து அவளோட பாஸ் தான் நிற்கிறாரு. ஏய், நீ யாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி கேட்க இவளுக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் கேட்கணும், ஏன் வீட்டில் இருந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இவளுக்கு புரியுது. ஐயோ, இது வந்து நம்மளோட பாஸோட வீடா, நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. சாரி பாஸ், இந்த மாதிரி நான் வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்கு தான் நான் வந்தேன், கடைசியில் மாற்றி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளோட வீட்டுக்கு போயிட்டு அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம்டா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோர் கதவை யாரை தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீடோட ஓனர் தான் போல. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த பாருமா, உன்னோட ஆன்ட்டி வந்து இந்த வீட்டை வந்து உன்னை தங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க வந்து இருந்த வரைக்கும் அந்த கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு எதையுமே கட்டாமல் விட்டுட்டாங்க. அதுக்கான பில்லையும் நீ தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை தூக்கி கொடுக்க இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஐயோ, நம்ம கிட்ட இவ்வளோ காசு இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் நம்ம ஹீரோ அப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாரு. உடனே நம்மளோட பாஸ்ட்டை வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அவள் கூப்பிட அவன் கண்டுக்காமல் இதா சாக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து அவளோட பேங்க் பேலன்ஸில் கொஞ்சமாக வந்து சேவிங் பண்ணி வச்சிருப்பா போல். அதை வந்து எடுத்து ஒரு வழியாக வந்து அந்த காசெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறான். ஓகே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக நம்மளுக்கு பிடிச்ச நூடுல்ஸை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த நூடுல்ஸை சாப்பிட்றதுக்கு போக இங்கே அப்படியே வந்து நம்ம ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. அவருக்கு பிடிச்ச ரொம்ப ஹைஃபையான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறாரு. அப்போ வந்து ரொம்பவே வந்து பிடிக்காத ஸ்மெல் வருது. என்னடா அது ஸ்மெல், எங்கேருந்து வருது? இந்த பக்கத்து வீட்டில் இருக்காள் இந்த பொண்ணு, அவள் தான் ஏதோ பண்ணியிருப்பா, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் அங்கே போகிறாரு. ஆமாம், ஒரே ஸ்மெல்லாக இருக்கே, என்ன நீ சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன பாஸ் என் வீட்டில் வந்து கேட்குறீங்க, நான் நூடுல்ஸ் தான் சாப்பிட்றேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போக உடனே வந்து நம்மளோட ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவளோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிகிட்டு இருக்கா. இந்த பாஸ் வந்து ஆஃபீஸ்லேயும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாரு, வீட்லையாவது நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டாரு, சரியான ரூடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாஸை பற்றி புலம்பிகிட்டு இருக்க அவள் கதவை லாக் பண்ணாமல் இவ பாட்டு பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சைலண்ட்டாக நம்மளோட ஹீரோவும் வந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. வீட்டுக்கு தேவையான பொருளாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்திருக்காரு போல. ஸோ 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு பில் போடலான்னு போகும்போது நம்மளோட ஹீரோயின் கையில் அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறத ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அவளுக்கும் சேர்த்து பில் வந்து பே பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இவளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குச்சா, நம்ம பாஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவகிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போயிட்டு தேங்க்யூ பாஸ், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு, நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டில் தானே இருக்கோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாக பேச உடனே வந்து அவன் சொல்கிறான், ஆமாம் நீ பேசுறது எல்லாம் இங்கே நல்லா தான் இருக்கும், ஃப்ரெண்டுகிட்ட என்னை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருந்தியே, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல ஐயோ, இந்த மனுஷன் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டானோ, எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தவங்க வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களில் யாரோ ஒருத்தவங்கள நம்மளோட பாஸ் வந்து தூக்க போகிறாரா, ஃபயர் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், யாராக இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அப்படியே அள்ள விட்டுடுது. ஐயோ, நம்ம தானே எப்போ பார்த்தாலும் நம்ம பாஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அவருக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு வேளை அவர் என்ன தான் வேலையை விட்டு தூக்குவாரோ, இப்போ இந்த வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. உடனே அவளோட ஃப்ரெண்டுக்காரி ஒரு யோசனை சொல்கிறா, நீ ஏன் வந்து அவர்கிட்ட சாரி கேட்கக்கூடாது,
சொல்லுது, போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்படிலாம் வந்து சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கம் போக டோர்லாம் வந்து திறந்து தான் இருக்கு. என்னடா அது, டோரை ஓபன் பண்ணிட்டு இந்த மனுஷன் உள்ளாக்க என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி உள்ளாக்க போக அவரு வந்து தூங்கத்துக்காக நைட் சூட் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே, பாஸ் நீங்களா இது, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல சும்மா கெத்தா வந்து கோட்டு சூட்டுன்னு சுத்திட்டு இருக்கிற நீங்க வீட்டு உள்ளாக்கா இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கீங்களா, இப்பவே இதை போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளிக் பண்ணி போட்டோ எடுத்துக்கிறான். உடனே இவன் வந்து திட்டுறான், அந்த பார் இதை டெலிட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பாஸ் நான் கண்டிப்பா பண்ண முடியாது, நான் வந்து உங்களை வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு தூக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் நான் இந்த போட்டோவை வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னை பாஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எதை பற்றியுமே பயமே இல்லாமல் அவரை போய் சந்திக்க போகிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சாரா, இந்த பாரு நேற்று வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னை ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை நான் லீக் பண்ண போகிறேன்னு பிளாக்மெயில் பண்ணுறேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அதை ஃபோட்டோவை இப்போவே வந்து என் முன்னாடி டெலீட் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது உன் வேலைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்க பாஸ் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணணும் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை தூக்கி நீட்டு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறான். பார்த்தவன என்ன இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க வர்றான். அப்படி என்னதான் அவ எழுதியிருக்கான்னா, இந்த மாதிரி என் வீட்டுல வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிச்ச மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு நான் நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி குத்தாட்டம் போடுவேன், அதையும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தடுக்க கூடாது, ஆபீஸ்லயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேனா உங்களோட போட்டோவை நான் டெலீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்ட்ராக்ட்ல இவ எழுதியிருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் ஓகே, ஆனா அந்த நூடுல்ஸ் இருக்கே அதை ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க ஒத்துக்கலன்னா இந்த போட்டோ என்கிட்ட தான் இருக்கும், அப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க அவளோட கேபினுக்கு போய் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு பட்ஜெட் விஷயமா வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ஹீரோயின் தான் எடுத்துட்டு வரணும் போல. அதை சொன்னவொடனே இவனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, இவ எதுக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே, என்ன எடுத்துட்டு வர போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோடய இருக்கான். அவளும் கேஷுவலா வந்து பாஸ் இந்தாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலை நீட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த நைட் சூட்ல அவன் எடுத்த போட்டோவை பெருசா வச்சு அவன் வச்சிருக்கா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக்கு. அதை டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிட்டு எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ எப்போதும் போல நூடுல்ஸை வந்து அப்படியே ரசிச்சு சாப்பிட பாக்குறா. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்க யாருன்னு போய் பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். இந்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணியே கொடுத்துட்டான் போல. அப்போ வந்து அந்த ஸ்மெல் தாங்க முடியாம ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. அந்த பாரு நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டேன், இப்போ ஒழுங்கு மரியாதையா அந்த போட்டோவை நீ டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே பாஸ் டெலீட் பண்ணிடுற இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டெலீட் பண்ணிடுறா. டெலீட் பண்ணிட்டு அந்த பக்கம் அப்படியே திரும்புறா, அப்படியே விழ போறா. அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே பாஞ்சு அவளை வந்து அப்படியே வந்து காப்பாத்துறாரு. ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்ல அப்படியே கியூட்டா பார்த்துட்டே இருக்க அந்த சீன் கட்டாயே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட ஃப்ரெண்டு ஜான் வரா. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் வரா. அவ பேரு வந்து ஜியா. அவளை பார்த்தோன்னே இந்த ஜான் பயலுக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவகிட்ட பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்றா. ஆனா அவ வந்து அந்த அளவுக்கு கண்டுக்காம அப்படியே போயிடுறான். நம்மளோட ஹீரோயின் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்ப வந்து எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி நம்ம இந்த வீட்டுக்கான பணத்தை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி உங்களோட சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்ப அங்க நம்ம ஹீரோவும் வரா. வந்தவனா அவன் ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்றான். நான் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்காக தானே நீங்க வந்து சம்பளத்தை வந்து கூட போட்டு கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சோ மச் பாஸ், இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ என்னதான் வீட்டுல வந்து என்ன வந்து டார்ச்சர் பண்ணாலும் நீ ஆபீஸ்ல வந்து உனக்கு கொடுக்குற வேலையெல்லாம் நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, சோ அதனாலதான் வந்து உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கும் ஒரு பூஸ்டா இருக்கு. உடனே ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லை, கோல்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. நம்மளுக்காக இவ்வளவு பண்ண அந்த மனுஷனுக்கு நம்மளும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஜிஞ்சர் டீ மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், பாஸ் உங்களுக்காக நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த டேப்லெட்டையும் இந்த ஜிஞ்சர் டீயும் குடிச்சிட்டு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கேரிங்கா பேசிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அப்பதான் வந்து அந்த டேப்லெட்டை வந்து செக் பண்ணா. அது எக்ஸ்பயர் ஆயிருக்குங்கிறது தெரியுது. தெரிஞ்சவுட அவனுக்கு பயங்கர ஷாக். ஐயோ இந்த டேப்லெட்டையே நான் போய் அவருக்கு கொடுத்தேன், அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம்
பதட்டமா வந்து அவன் வீட்டுக்கு போய் பாக்குறா. பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடக்கான். ஐ திங்க் அந்த டேப்லெட்டை வந்து சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. உடனே வந்து மூக்குலலாம் கையை வச்சு பாக்குறா. அப்பாடா மூச்சு வருது, அப்பனா இவருக்கு எதுவும் ஆகல. அப்புறம் இது புகை மூட்டமா இருக்கே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிச்சனை போய் பார்த்தா ஜிஞ்சர் டீயை வந்து சூடு பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான் போல. அதனால அந்த வீடே புகையா இருக்கு. இதுக்கப்புறம் இவரை எங்க வச்சிருந்தா சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவளோட வீடுக்கே வந்து கூப்பிட்டு போயிடுறான். அப்போ வந்து அவங்க நல்லபடியா பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து பெல் அடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஓனர் தான் வந்து பேசுறாங்க. என்னாச்சு இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து அப்படியே இந்த மயக்கத்திலே எந்திரிச்சு வந்து சொல்றான். அவன் நினைச்சுக்கிறான் இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா போல நினைச்சிட்டு, இல்ல நாங்க 2 பேரும் வந்து லவர்ஸ் தான், ஸோ நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க, அவன் என்னை கேர் பண்ணணும் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனும், ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே நம்மளோட ஹீரோயின் கேட்குறா, பாஸ் நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் என்ன உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, எதுக்கு இப்படி சொன்னீங்க, நம்ம லவர்ஸ்னு அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, வேற என்ன சொல்ல சார், இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா அவங்க வந்து ஒன்னதான் தப்பா நினைப்பாங்க, இவ லவர்ஸ்னு சொன்னவனா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது, சரி நீ ஓவரா பண்றது போதும், நீ எனக்கு பண்ண ஹெல்ப்லாம் போதும் தாயே, நீ என்னோட வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்ல பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது ஒன்றும் உங்க வீடு இல்லை, நல்லா பாருங்க இது என் வீடு, நான் என் வீட்டுக்கு வந்து உங்களை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன சொல்றேன் நான் என் வீட்டுலலாம் என்ன நான் இப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லா புகையா இருந்துச்சு, அங்க இருந்தா உங்களால மூச்சு கூட விட முடியாது, அதனால தான் என் வீட்டுக்கு கூட்ட வந்துட்டேன், நீங்க இங்கேயே இருங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கும் காரணம் நீ தானே, என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணிட்டு வராங்க. அவனால மூச்சு கூட விட முடியல போல, இன்னும் அந்த வீடு வந்து அப்படியே புகையா தான் இருக்குது போல. அதனால நம்ம ஹீரோ வந்து சரி நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறான். மார்னிங் ஆகுது அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பாசமா சொல்ல, அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வந்து காஸ்ட்லியான ஃபுட் தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் என்ன ஃபுட் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி தர மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாஸ் நீங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா சாப்பிட்றீங்க, என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பண்ணலாம் இல்லை பாஸ், நான் சாப்பிட்றது இதுதான், அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாக்குல சொல்லிட்டே இருக்கும்போது ஒன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி இந்த வீடு வந்து என்னோட ஆன்டியோட வீடு தான், பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து மாசம் மாசம் நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இந்த வீட்டுல நீங்க வந்து இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், இந்த வீட்டுக்கான பணத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து அதெல்லாம் முடியாது, நான் ஏன் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நான் இங்க இருக்கிறதுனால தானே நீ ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து ஆஃபீஸ்லயே போய் வந்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. இந்த மாதிரி மேல ஆஃபீஸ் பில்டிங்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க கீழே குதிச்சு டெத் ஆகிற மாதிரி இவனுக்கு ஒரே பயம் வந்துடுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா பதட்டமா இருக்கான். இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி ஹீரோயின் வீட்டுக்கே போறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ரொம்ப திமிரா பேசிட்டு மறுபடியும் இங்கதான் வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட, நான் வந்து இங்கேயே கொஞ்சம் தங்கிக்கலாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் மேலேயே போய் சாஞ்சிடறான். அவன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டு ஜியாட்ட வந்து மெடிசன் எல்லாம் வாங்க சொல்லியிருப்பா போல, அதை அவ எடுத்துட்டு வந்து கொடுக்க இவளும் வந்து ஊசி எல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னாலதான் வந்து அவளோட வீடே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவரால் இனிமே அங்க இருக்க முடியாது, அதனாலதான் என் வீட்லயே நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் இவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அதோட வந்து மார்னிங் ஆனவுடனே அவனுக்கு பிடிச்சமான நல்ல காஸ்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு அவனுக்காக வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருப்பா போல. பாஸ் நான் நேற்று சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீட்டு வாடகையை நீங்க எனக்கு கொடுத்துடுறீங்களா ப்ளீஸ், நீங்க இதே வீட்டுல கூட இருந்துக்கலாம், நம்ம 2 பேரும் தனித்தனியா வந்து இங்க இருந்துக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வீட்டுக்கான பணத்தை மட்டும் நீங்க கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறா. அதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு சரி சரி பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தேங்க்யூ ஸோ மச் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து அவளோட அழுக்கு துணிலாம் எடுத்துட்டு மிஷின்ல போறதுக்காக போறா போல. அப்ப வந்து படியில வந்து அவளோட பர்சனல் திங் வந்து விழுந்துடுது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் பார்த்துருவானு சொல்லிட்டு அந்த மேலேயே போய் உட்கார்ந்துக்கிறா. என்னாச்சு இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த, இந்த இடத்துல என்ன உட்கார இடமா அப்படின்னு கேட்க, இவளும் ஜானமாடியா அதெல்லாம் ஒன்னிலேயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திசை திருப்பிட்டு அந்த ஒரு இதை வந்து எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம் போறான். அப்போ பார்த்தா டாய்லெட் பேப்பர் இல்லை, இதையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து உடனே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு 15 யூரோக்கு வந்து பணம் கொடுக்கணும், அப்பதான் நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்ல வேற வழி இல்லாம அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்க அவங்க 2 பேரோட ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க. நான் ஜான் அப்புறம் ஜியா 2 பேருமே வந்திருக்காங்க. ஜான் வந்து ஜியாவை பார்த்தவொன்னா அப்படியே வந்து அழகுல மயங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கான். இவன் யாரும் அப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துட்டு போய் பார்த்தா ஜியா இருக்கிற இடத்துல ஹீரோயினும் இருக்கா.
ஹீரோ வந்து தப்பா நினைச்சுக்கிறான். அந்த ஜான் வந்து ஹீரோயினை தான் வந்து லவ் பண்றான், சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எதுவுமே சொல்லிக்கல. அப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் வந்து என்ன பண்றான், ஹீரோயின்ட்ட வந்து பேச ட்ரை பண்றான். ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஜியா கிட்ட வந்து அவன் பேச ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின்ட்ட பேசினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஜான் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வலியுறுத்தி எதுவுமே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. உடனே இவனை வந்து வெளில துரத்தினாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி அவனை வெளில துரத்தி விட்டுறாரு. அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆனா நம்மளோட ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா யார்ட்டையோ வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா இவ்வளவு நேரம் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவ சொல்றான், நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு ஜான்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவன் ரொம்பவே நல்லவனா இருக்கான், ரொம்ப ஜாலியான டைப்பா இருக்கான். அவன்கிட்ட பேசினா டைம் போறதே தெரியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. இவனுக்கு செம்ம காண்டாவது, செம்ம பொசசிவ்னஸ் ஆகுது. அதனால வந்து ஜான் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜான் வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஜியாவை வந்து நான் லவ் பண்றேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ வந்து டக்குன்னு போட்டோ பிடிச்சி, இல்ல பாஸ் நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க, ஏன்னா நான் ஜான் கூட தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்க இவனுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுது. என்னடா அது இவங்க 2 பேரும் சரியே இல்லையே, ரொம்ப ஓவரால போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செம காண்டாகிறான். இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் வந்து டேஸ்டியா வந்து சமைச்சு வச்சுட்டு உனக்காக தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பட் இருந்தாலும் நான் ஜான் கூட சாப்பிட்ட ஃபுட்டை விட இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை மொக்கப்படுத்த உடனே அவனுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அது பெருசாவே அவன் கண்டுக்கல. அடுத்த நாள் நம்மளோட ஹீரோயின் வந்து அவளுக்கு பிடிச்ச அந்த நூடுல்ஸை வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோக்கு தான் அந்த நூடுல்ஸ் ஸ்மெல்லே பிடிக்காதே. உடனே வந்து திட்டுறாரு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபியூம்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. உடனே 2 பேருக்கு நடுவில் ஒரு குட்டி கலாட்டா ஆயிடுது. இவங்க 2 பேரும் மியூசிக்கை மாத்தி வாசிக்கிட்டு 2 பேரும் கலாட்டா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, அவ வந்து வந்துடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.